நண்பா எல்லாருக்குமே வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. நான் கூட அந்த பெண்ணை பற்றி வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஒரு பெண்ணுக்கு இப்போ ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண் வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து வாழ்க்கையே போயிடுச்சு, என்னால் அங்கே போகவே முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே மனவேதனையிலும் சோகத்திலையும் கதறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து பேசியிருந்தாங்க. அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து அந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து வெளியிட்டிருந்தாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சொம்பு தூக்குறவங்க, திமுக கட்சிக்கும் வந்து சொம்பு தூக்குறவங்க தான். இவங்க தான் வந்து தளபதி விஜய் மேலே உள்ள ஒரு வன்மத்தை வந்து பேசியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ 2-3 நாளாக வந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் இந்த பொண்டம் போட்டு புழக ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும், பெண் தொண்டர்களாக இருக்கட்டும், எங்கள் அண்ணனையே வந்து நீ இவ்வளோ அசிங்கமாக வந்து பேசுவிய, எங்கள் அண்ணனை தாண்டி அவர் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கார், அவர் வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து லீகல் டீம் முதற்கொண்டு எல்லாரும் அந்த பொண்ணை போட்டு வந்து புழக ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் கூட வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணை பற்றி வந்து போட்டிருந்தேன். ஆனால் என்ன நடவடிக்கை இந்த பொண்ணு மேலே வந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்படி வந்து ஒரு பெண் வந்து பேசுதுன்னா இந்த பொண்ணை பார்த்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க. இது வந்து ஒரு முன் உதாரணம் ஆயிடுமா இல்லையா? அதனால் இந்த பெண் மேலே வந்து என்ன வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கேட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தரமான செருப்படி சம்பவம் அப்படின்றது அந்த பெண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்க, அது வெளிநாட்டில் அரபு நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அரபு நாட்டில் இருந்துட்டு தான் இங்கே நடக்கிற அரசியல் பற்றிலாம் அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. அதுவும் முதலமைச்சர் விஜயம் வந்து பேசியிருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்திருக்க சம்பவம் என்னன்னா, இந்த ஒரு பெண்ணுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்றது வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த பெண் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்போ வந்து சென்னைக்கு வந்தாலும் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கு பேர் தான் லுக் அவுட் நோட்டீஸ். கண்டிப்பாக அவங்க என்னைக்காச்சும் விமான நிலையம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து போலீஸ் வந்து அப்படியே தட்டி தூக்கிடும் அப்படின்றதான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போ போடுற வீடியோலாம் பார்த்தா சிஎம் சார், தளபதி விஜய் சார், முதலமைச்சர் சார், நான் வந்து அப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். தேவையில்லாமல் பேச வேண்டியது, அப்புறம் ஐயோ அம்மா என் வாழ்க்கை போச்சு வந்து கதற வேண்டியது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.